24 வயசுடைய ஒரு ஆண் நைட்டில் நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய உயிரே போயிருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக உங்களுக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்களா? அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அதிகமாக சாப்பிடுவாங்களா விரும்பி? நூடுல்ஸை பற்றி அதில் என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் நான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும். சரி, அதே மாதிரி தான் இங்கே பல பேர் பார்த்தா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம எந்த அளவில் விரும்பி எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் அதுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து தருதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? அதாவது பார்த்தா சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்ட வாலிபர் 24 வயசுடைய வாலிபர் பார்த்தா இன்றைக்கி உயிரோடு இல்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? சரி, இவங்க யார், இவங்க எந்த மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட்டுருந்தா இவங்களுக்கு என்ன இந்த மாதிரி உயிரே போயிருக்குன்னு நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விழுப்புரத்தில் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்ட வாலிபர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காங்க. 24 வயசு இவங்களுக்கு. ரீசெண்டாக பார்த்தா நிறைய உயிரிழப்புகள் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த உணவாளன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஷவர்மா சாப்பிட்டு இறந்துருக்காங்க, சிக்கன் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் நான் பரோட்டா சாப்பிட்டு கூட இறந்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் சாப்பிட்டு ஒருத்தவங்க இறந்துருக்காங்கன்னு சொன்னால் எப்படி கதி கலங்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தா நூடுல்ஸ் சாப்பிட்டா உயிர் போயிடுமோன்னு ஒரு பயத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். விழுப்புரத்தில் இருக்கிற கீழ் பெரும்பாக்கம் திருப்புகழ் இவங்க இந்த ஒரு ஏரியாவை சேர்ந்தவங்க. அதாவது பார்த்தா திருப்புகழ் இந்த ஒரு தெருவில், அதாவது இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய அப்பா பேர் தான் கருணாநிதி. ஸோ இவங்களுடைய பேர் தான் மனோஜ்குமார். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 வயசு பார்த்தீங்கன்னா ஆகியிருக்கு. ஸோ இவங்களுக்கு அப்படி என்ன உடலில் அப்படி பிரச்சனை இருக்கா, இல்லை ஒருவேளை இந்த நூடுல்ஸ் தான் இவங்களுக்கு எமனா போயிடுச்சா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு துணிக்கடையில் பார்த்தா இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 3 நாளாக பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு பார்த்தா நடந்துக்கிட்டே இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா சரியாக ஃபுட்ஸ் எடுத்துக்க முடியல. ஸோ கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹோட்டலுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஸோ சிக்கன் நூடுல்ஸை பார்த்தா பார்சல் கட்டி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த எந்த அளவில் இருக்கும் அந்த சிக்கன் நூடுல்ஸ் வயிறு முட்டை பார்த்தா இவங்க சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டும் போய் அவங்க பார்த்தா தூங்கவும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நைட்டு தூங்கிட்டு இருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ உடல் உபாதையும் பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் மூச்சு அடைச்சி பார்த்தா இவங்க இறந்துட்டாங்கன்னு பார்த்தா டாக்டர் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் என்ன மூச்சு அடைச்சி போய் நின்று இருக்காங்க. ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா கூட்டிகிட்டும் போயிருக்காங்க. ஸோ எந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டி போயிருக்குன்னா முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பார்த்தா கூட்டி போயிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற டாக்டர் பரிசோதனை செஞ்சதில் மனோஜ்குமார் பார்த்தா வீட்டிலே இறந்ததாக பார்த்தா சொல்கிறாங்க. டாக்டருக்கு எல்லாருக்குமே பார்த்தா டவுட் வந்துருச்சு, என்ன எதனா மருந்து இருந்து சாப்பிட்டானா ஸோ இறந்துட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனைக்கு அனுப்பலாமேன்னு பார்த்தா அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ தான் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடந்திருக்குன்னு. இந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் இந்த நிலைமையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க நூடுல்ஸை சிக்கன் நூடுல்ஸை வாங்கி பார்த்தா மூக்கு முட்டை தின்னு இருக்காங்க. அதாவது பார்த்தா எவ்வளவு எடுக்க முடியுமோ அந்த அளவில் பார்த்தா எடுத்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ அது பார்த்தா செரிமானம் ஆகாமல் ஜீரணிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா ஸோ அடிச்சிருக்கு. இந்த சம்பவத்தை பார்த்தா போலீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ புகார் பார்த்தா கொடுத்துருக்காங்க. விழுப்புரம் நகர போலீஸ் பார்த்தீங்கன்னா இதை ஒரு வழக்கு பதிவாகவே செஞ்சுருக்காங்க. சரி, இந்த வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணுங்கள் நூடுல்ஸை, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மாதத்தில் 1 நாள் 2 நாள் மட்டும் சாப்பிடுங்க. மோஸ்ட்டாக அதிகமாக பார்த்தா எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டா கூட வீட்டில் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காதீங்க. ஸோ கொஞ்ச நேரம் நடங்க, ஜீரணம் வரைக்கும். இல்லைனா இப்படி தான் நடக்கும் நான் நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு நூடுல்ஸை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.